Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தூத்துக்குடியில் விரிவாக்கம் செய்யப்பட்ட வாகைக்குளம் விமான நிலையத்தை இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்க உள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் இசக்கி ராஜா வழங்கிய கூடுதல் தகவல்களை காணலாம். தூத்துக்குடி வாகைக்குளத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள விமான நிலையத்தை திறந்து வைப்பதற்காக இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை தூத்துக்குடிக்கு வருகை தர இருக்கிறார். மாலத்தீவிலிருந்து தனி விமானத்தில் தூத்துக்குடி வாகைக்குளத்திற்கு வருகை தரும் பிரதமர் இந்த நிறைவேற்றப்பட்டுள்ள, அதாவது சுமார் 451 கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள இந்த புதிய விமான நிலையத்தை நாட்டு மக்களுக்கு பணிகளை அர்ப்பணிக்கிறார். அவரது வருகையை ஒட்டி கடந்த 2 தினங்களாகவே வாகைக்குளம் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இங்கு வரக்கூடிய பிரமுகர்களாக இருக்கட்டும், வாகனங்களாகட்டும் அனைத்தும் கடுமையான பரிசோதனைக்கு பின்னரே, ஆய்வுக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் விழா நடைபெறக்கூடிய இந்த பகுதியில் 10,000 பேர் அமரக்கூடிய வகையில் விழா மேடையானது தூத்துக்குடி விமான நிலைய வளாகத்திற்கு உள்ளேயே அமைக்கப்பட்டுள்ளது. தனி விமானத்தில் வரக்கூடிய பிரதமர் விமான நிலையத்தை சுற்றி பார்த்து விழா மேடைக்கு மீண்டும் இங்கிருந்து இரவு 9 மணி அளவில் புறப்பட்டு திருச்சி செல்கிறார். திருச்சியில் சென்று தங்கக்கூடிய நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விழா மேடைக்கு ஏறத்தாழ 7 மணி அளவில் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் இன்று மதியம் 2 மணி முதலே, அதாவது தூத்துக்குடி டு திருநெல்வேலி செல்லக்கூடிய சாலையாக இருக்கட்டும், திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி வரக்கூடிய பிரதான சாலையின் அருகில் தான் விமான நிலையம் இருப்பதால் இந்த பகுதியில் உள்ள போக்குவரத்து அனைத்துமே கனரக வாகனங்களுக்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. மிகுந்த கடுமையான ஆய்வுக்கு பின்னரே, பரிசோதனைக்கு பின்னரே அந்த பகுதியில் வாகனங்கள் செல்வதற்கும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 451 கோடி ரூபாய் செலவில் இந்த விமான நிலைய விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது சென்னைக்கு அடுத்தபடியாக இன்று தற்பொழுது தூத்துக்குடி விமான நிலையத்தில் இந்த விரிவாக்கம் செய்யப்பட்ட விமானத்தில் தான் பெரிய ரன்வே விமானம் இறங்கி செல்லக்கூடிய ரன்வே அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 5 விமானங்கள் வரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ரன்வே அமைக்கப்பட்டிருக்கு. இதனால் தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து அதாவது இன்டர்நேஷனல் விமான நிலையமாக விரைவில் அது மாறுவதற்கான அனைத்து வசதிகளும் இங்கே செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இந்த நிறைவு பெற்ற இன்னும் இது இல்லாமல் மற்றும் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து 6 வழிச்சாலை பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. அதே போன்று தூத்துக்குடி துறைமுகத்தில் உள்ள பெட்டகங்கள் இறக்குவதற்கான வசதிகள், குலசேகரப்பட்டணத்தில் அணு நிலையத்தில் 2 அணு உலைகளுக்கான மின் கடத்தி அமைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற நிறைவுற்ற பணிகளை நாட்டு மக்களுக்கு நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறார் பிரதமர். அதோடு மட்டுமல்லாமல் பல புதிய பணிகளையும் துவக்கி வைக்கக்கூடிய நிகழ்ச்சியும் இன்று நடைபெறுகிறது. ஏறத்தாழ 4,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் நிறைவேற்றப்பட்ட திட்டப்பணிகளை நாட்டுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து கொண்டு அது நாட்டுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய செயல் இன்று நடைபெற இருக்கிறது. இதனை முன்னிட்டு இன்று காலை முதலே விமான நிலைய சாலைகளாகட்டும் அனைத்து பகுதியிலுமே விழாக்கோலம் போன்ற கட்சி கொடிகளாகட்டும் அவரை வரவேற்புக்கான சகல விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. பாஜக தரப்பு சார்பாக தூத்துக்குடியிலிருந்து நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக இசக்கி ராஜா.